பில்லியனர் ஒரு ரிங்க காருக்கு வெளியில தூக்கி போட்டுடுறாரு. அங்க கொஞ்சம் மனநலம் சரியில்லாத நம்ம ஹீரோயின் எடுத்து பாக்குறா. அப்புறம் அவர் காரை நிப்பாட்டி உங்க ரிங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கொடுக்குறா. அவளோட கைண்ட்னஸ் பார்த்து ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து உங்க சித்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ண நிறைய பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, உங்களை சீக்கிரமாவே வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலி கல்யாணம்லாம் சும்மா தான், ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணதான் இப்படிலாம் அவங்க பண்றாங்க. அதனால ஹீரோ நம்ம அப்பாவே ஹீரோயின் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. அவளுக்கு கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியாத, அப்படின்னா என்னன்னு கேக்குறா. உனக்கு டெய்லி சாப்பிட எம்மியான ஃபுட்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னதும் சந்தோஷமா அவர் கூட போக ஒத்துக்குறா. அப்புறம் ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பதான் தெரிய வருது ஒரு ஆக்சிடென்ட்னால அவளோட பிரெயின் டேமேஜ் ஆகி இருக்குன்னு. இப்ப அவளோட மென்டல் ஏஜ் வந்து 6 வயசு தான். அவளோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சாதாரண பொண்ணே இல்ல, ரொம்ப பெரிய கோடீஸ்வரி. அவளோட ஃபியான்சேயும் அவளோட தங்கச்சியும் பிளான் பண்ணி அவளோட ப்ராப்பர்ட்டிக்காக ஆக்சிடென்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவ எப்படியோ தப்பிச்சுட்டு இருப்பா. அண்ட் அவளுக்கு எல்லா மெமரியும் லாஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இதனால நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுன்ட்டு அவரோட சித்தி திட்டுறாங்க. அண்ட் ஹீரோவோட நேமையும் டேமேஜ் பண்ண பிளானும் பண்றாங்க. இங்க ஹீரோவுக்கு அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் காணாம போயிட்டாங்க, அந்த கம்பெனியை அவரோட ஃபியான்சி தான் ஹேண்டில் பண்றாருன்ட்டு நியூஸ் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினி தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்தா அந்த சித்திக்காரி ஹீரோவை அசிங்கப்படுத்த அந்த பொண்ணு ஒரு பெரிய பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டில அவளை பார்த்தா எல்லாருமே என்ன ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிருக்காருன்ட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அங்க ஹீரோ வந்து எல்லாரோட வாயையும் அடைக்கிறாரு. அவ என்னோட ஒய்ஃப், இனிமே அவளை பத்தி யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்றாரு. அப்புறம் பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி இவளை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்றாரு. இங்க ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க சித்திக்காரி வந்து அவகிட்ட அப்படியே சிரிச்சு பேசி ஹீரோவை பத்தி டெய்லி அப்டேட் கொடு, உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் உஷாரா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. இவங்களுக்குள்ளே அப்படியே சண்டை போயிட்டு இருக்கு. அதுல தெரியாம ஹீரோயின் தலையிலேயே அடிபட்டுடும். இத பார்த்து சித்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளை பார்ட்டில உட்கார வச்சிடறாங்க. இங்க பார்ட்டில ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸ் அவளை பார்த்து இவ எப்படி உயிரோட இருக்கா, இவ அவதானான்னு செக் பண்றாரு. திடீர்னு ஹீரோயின் கண்ணை முழிச்சு அவன் கண்ணத்திலே ஒண்ணு விடுறா. எஸ், அவ தலையில திரும்பி அடிபட்டதால அவளுக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சு.